ஹாய், வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் வந்து எல்லாருக்கும் கொடுக்கலான்ட்டு நம்ம இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ் ஃபேக்டில் அருமையான டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னன்னா ஹார்மோன்ஸ். இந்த டாபிக் வந்து நம்மளோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, இந்த டாபிக் பற்றி வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால இதை கொஞ்சம் நான் ரிசர்ச் பண்ணி ஒரு சில விஷயம்லாம் எடுத்து அதை வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ் ஃபேக்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஹார்மோன் சொன்னாலுமே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்குது, அதனால எனக்கு வந்து ஹெல்த் வந்து நல்லா இல்லை. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த குழந்தையின்மை, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த ரொம்ப வெயிட் வந்து ஏற மாட்டேங்குது. சிலர் வந்து ரொம்ப ஒபீஸாக இருப்பாங்க, அதுக்கும் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. அப்போது இந்த ஹார்மோன்றது வந்து ஒரு மேஜர் ரோலை, வைட்டல் ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த ஹார்மோன் பற்றி உங்களுக்கு நான் இன்னைக்கு இந்த டாப்பிக்கை வந்து கொஞ்சம் நல்ல கன்சைஸ்டாக தான் சொல்ல போகிறேன். அதனால என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸு எனக்கு வந்து தேவைப்படுது. அதனால வந்து ஒன்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களோட மேலான கமெண்ட்ஸை வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. அது மாத்திரம் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது வந்து என்னோட சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இன்னைக்கு இந்த டாபிக் உள்ள போயிடலாம். ஹார்மோன் அப்படின்னு சொன்னாலுமே எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் அ கெமிக்கல் மெசேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கெமிக்கல் மெசேஞ்சர்ன்றது என்னன்னா எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் அது தெரியணும். ஹார்மோன்ஸ்ன்னு சொல்கிறது எல்லாமே நாளம் இல்லா சுரப்பிகள்னு சொல்லிட்டு கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக வந்து நமக்கு உடம்புல கிடைக்கக்கூடிய எல்லா விதமான எனர்ஜி, அப்புறம் வந்து நியூட்ரியன்ட் எல்லாமே எப்படின்னா நம்ம உணவு வழியாக எடுக்கும்போது அது உடம்புக்குள்ளே போயிட்டு அது வந்து உடம்புல ஜீரணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த டக்டில் இருந்து தான் நமக்கு வந்து அது வந்து பிளட்டோட ஸ்ட்ரீமில் வந்து டைரெக்டாக கலக்கும். ஆனால் இந்த நாளம் இல்லா சுரப்பிகள் சுரக்கின்ற இந்த பிளான்ட்ஸ் வந்து சுரக்கிற இந்த ஹார்மோன்ஸ்லாம் டைரெக்டாகவே நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் கலந்து அது எந்த பாடியோட ஃபங்க்ஷனுக்கு போகணுமோ அந்த பாடியோட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனையோ அந்த ஆர்கனையோ கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இந்த நாளமில்லா சுரப்பிகள் வந்து செயல்பாடு இருக்கும். இந்த ஹார்மோன்ஸை சுரக்கிற இந்த எல்லா நாளமில்லா சுரப்பிகளும் சேர்ந்த ஒரு நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்கு பேர் தான் எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டம் நம்மளோட உடம்போட எல்லா பாகத்திலையும் வந்து ஒரு முக்கியமான வந்து உறுப்புகளில் இந்த கிளாண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. இந்த எல்லா கிளாண்ட்ஸும் ஒருங்கிணைந்தது தான் வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் சொல்லுவோம். அந்த நெட்வொர்க்கு தான் எண்டோக்ரைன் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதுக்கான தலைவர் யாருன்னு சொன்னீங்கன்னா ஹைப்போதலாமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹைப்போதலாமஸ் வந்து நம்மளோட மூளையோட பிற்பகுதியில் இருக்குது. அது வந்து பிட்யூட்ரின்ற சுரப்பி வழியாக தான் வந்து நிறைய ஹார்மோன்ஸை நம்ம வந்து பாடி உள்ள ரிலீஸ் பண்ணுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே மூளையில் பீனியல் கிளாண்டுன்னு ஒரு கிளாண்டு ஒன்று இருக்குதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நம்ம கழுத்தில் வந்து தைராய்டு ஆர் பேராதைராய்டு வந்து ஒரு கிளாண்டு வந்து கழுத்தோட முற்பகுதியில் வந்து இருக்குதுங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து தைராய்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தைமஸ்ன்னு சொல்லிட்டு மார்புக்கு முற்பகுதியில் ஒரு கிளாண்டு இருக்குங்க. அந்த தைமஸ் கிளாண்டு தான் வந்து பிளட்ல ஒயிட் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு எதிராக வந்து நல்லா வந்து பங்காற்றுறது. அதுக்கடுத்து கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நம்ம அப்டாமினல்ல அட்ரினல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாண்ட் இருக்குங்க. இந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து தான் வந்து கார்டிசோல்ன்ற என்சைமை சுரக்குது. அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக முக்கியமானது ஒன்று, நம்ம கணையத்தில் அதாவது பேன்கீராவில் ஐசோலேட் ஆஃப் செல்ஸ் வந்து ஒன்று சேர்ந்து பீட்டா செல்ஸ்லாம் சேர்ந்து இருக்குங்க. அது வந்து ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. அந்த ஹார்மோனு தாங்க இன்சுலின். இன்சுலின் வந்து எதுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்சுலின் தான் பிளட்டோட சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ்ன்னு சொல்கிற ஆண் இனப்பெருக்க கிளாண்ட் ஒன்று இருக்குது. பெண்களுக்கு அதுக்கு வந்து ஓவரி கிளாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மனித உடம்புல இருக்கிற நாளமில்லா சுரப்பிகள் இவ்வளோ இருக்குங்க. இதில் வந்து மெயினாக வந்து நமக்கு வந்து நாளமில்லா சுரப்பிகளில் மெயின் ஃபங்க்ஷன் பண்ணுற ஒரு சில ஹார்மோன்ஸை வந்து பற்றிலாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம ரெகுலராக சொல்கிறீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஹாப்பி ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ்ன்னு போனீங்கன்னா அந்த டோபமின்,
ஆக்சிடாசின், செரட்டினின் இது எல்லாமே எங்கேருந்து சுரக்குதுன்னா ஹைப்போதலாமஸ் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் வழியாக வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸு நிறைய விஷயத்தில் நமக்கு வந்து உறுதுணையாக இருக்குதுங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எல்லாமே காரணமே வந்து இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் தான். ஒன்ஸ் இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து ஒரு ரிவார்டிங் சிஸ்டம் மாதிரி தான் நம்ம பாடிக்கு. ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணி அது ஒரு மேபி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா ஒரு அட்வென்ச்சருக்கு போகிறவங்க, ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு சில டைமில் வந்து ஒரு விக்ட்ரி கிடைக்கும் போது அந்த விக்ட்ரிலேருந்து வர சந்தோஷத்தில் இந்த ஹாப்பி ஹார்மோன் சுரக்குங்க. ஸோ அது தான் வந்து மனுஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிறைய பேர் வந்து ஹாப்பினஸ் தேடி நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து செக்ரிகேஷன் வந்து அவங்களுக்கு வந்து ரிவார்டிங் சிஸ்டம் மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் பண்ணுன்றதுனால. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸில் மிக முக்கியமான ஹார்மோன் வந்து இன்சுலின். ஸோ இன்சுலின் வந்து இந்த நான் சொன்னல பேன்கீராவில் ஸோ வந்து ஐசோலேட் ஆஃப் செல்ஸ் பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலின் அண்ட் கிளைகான்ற 2 டைப்ஸ் ஆஃப் வந்து ஹார்மோன்ஸ் வந்து சுரக்குதுங்க. இன்சுலின் வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணுன்னா நம்ம உடம்புல வர சுகர் மாலிகுல செல்ஸில் வந்து பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து ஸ்டெல்லுக்கு வந்து ஸ்டோரேஜ் எனர்ஜியை வந்து கொடுக்குங்க. பட் ஒன்ஸ் வந்து இன்சுலின் வந்து ப்ராப்பராக செக்ரிகேட் ஆகலைன்னா ஸோ உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே வந்து பிளட் சுகர் லெவலு ரொம்ப அதிகமாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் வந்து டயபெட்டிஸ் சொல்லிட்டு இப்போ வந்து வேர்ல்ட்லேயே கிட்டத்தட்ட நியர்லி 15% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து டயபெட்டிஸில் இன்ஃபெக்ஷன் ஆகி நிறைய பேர் வந்து இறக்குற சுச்சுவேஷன் வரையும் போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இன்சுலின்ற ஹார்மோன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேன்கிராவை எந்த அளவுக்கு நல்லா வச்சுருப்போம் ஸோ அந்த அளவுக்கு இன்சுலின் வந்து செக்ரிகேஷன் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரினலினில் சுரக்கிற கார்டிசோல். நம்ம கிட்னிக்கு மேலே வந்து ஒரு சின்னதாக இருக்கும், அந்த வந்து அட்ரினலின் வந்து இந்த நாளமில்லா சுரப்பிலிருந்து சுரக்கிறது தான் இந்த கார்டிசோல். இந்த கார்டிசோலை வந்து எல்லாருமே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ட்டு சொல்லுவாங்க. ஹியூமன் சிஸ்டத்தை நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு அதோட வந்து உடம்போட வளர்ச்சி மாற்றம் சொல்லிட்டு மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கார்டிசோல் ஹார்மோன் வந்து நிறைய வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தைராய்டு. கிளாண்ட் பேரே தைராய்டு தான். ஸோ கிளாண்ட் ரிலீஸ் பண்ணுற கெமிக்கல் பேரும் அந்த ஹார்மோன் பேரும் தைராய்டு அண்ட் பேராதைராய்டுன்னு சொல்லுவாங்க. பாடியில் கிடைக்கிற எனர்ஜியை ரொம்ப வேகமாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த தைராய்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அது மாத்திரம் இல்லாமல் பாடியோட வெயிட்டை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன், அதேமாரி பாடி டெம்பரேச்சரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நிறைய பேர் வந்து தைராய்டில் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அந்த தைராய்டு கிளாண்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் போய் இந்த தைராய்டு பேராதைராய்டு ஹார்மோன் சுரக்காமல் இருக்கும்போது என்னாகுன்னா அவங்களோட பாடியோட வெயிட் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகணும். ஏன்னா எனர்ஜியை யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது எனர்ஜின்னு சொன்னீங்கன்னா மேபி குளுக்கோஸாக இருக்கலாம், நம்ம அந்த கிடைக்கிற அதிகப்படியான எனர்ஜி குளுக்கோஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாமல் பாடி இருக்கும்போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக பாடியில் வந்து இதெல்லாம் செக்ரிகேட் ஆகிட்டு உடம்பு ஒபிசிட்டி வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ எஸ்பெஷலி வந்து லேடிஸ்க்குலாம் வந்து ப்ரெக்னன்சி போகும்போது இந்த தைராய்டை வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஆர் ப்ரோஜெஸ்டிரான். இது எஸ்பெஷலி ஃபார் லேடிஸுக்கு வந்து இந்த ஹார்மோன்ஸ் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஸோ இந்த ஹார்மோன் வந்து பெண்களோட ஓவரி சிஸ்டத்திலிருந்து வருது. ஸோ இந்த ஹார்மோன் வந்து ப்ராப்பராக வந்து பெண்களுக்கு வந்து சுரக்கும் போது ஸோ அவங்களுக்கு வந்து ஃபெர்டைல் வந்து நடக்கும். ஸோ அதுமாரி வந்து மென்சுரல் சைக்கிள் வந்து ப்ராப்பராக வந்து நடக்கிறதுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஆர் ப்ரோஜெஸ்ட்ரான்ற இந்த ஹார்மோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ இது வந்து ப்ராப்பராக சுரக்கலைன்னா ஸோ வந்து நிறைய ஓவரிஸ் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து குழந்தை வந்து ஃபெர்டைல் ஆகாத நிறைய வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால வந்து இதனோட ஃபங்க்ஷன் வந்து நல்லா நடக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, எஸ்பெஷலி வந்து பெண்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் சொல்லிட்டு இந்த ஹார்மோன். இந்த டெஸ்டோஸ்டிரான் எஸ்பெஷலி வந்து டெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களோட அந்த கிளாண்ட்லேருந்து தான் வந்து சுரக்குது. இது எஸ்பெஷலி ஃபார் ஆண்களுக்கு வந்து ஆணோட கேரக்டர், மேல் கேரக்டர் வந்து வளர்கிறதுக்கும் ஸோ ரொம்ப வந்து உறுதுணையாக இருக்குங்க. அதே டைமில் வந்து மசில்ஸ் வந்து நிறைய வளர்கிறதுக்கு, போன் டென்சிட்டி அதிகமாகிடுச்சு, அப்புறம் விட்டலிட்டின்னு சொல்லிட்டு ஆண் வந்து நல்ல ஒரு உறுதியான ஒரு ஆண் சக்தியோடு இருக்கிறதுக்கெலாம் இந்த வந்து ஸோ இந்த டெஸ்டோஸ்டிரான்ற ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மக்களை இன்னைக்கு வந்து நான் ஹார்மோன்ஸ் ரிலேட்டடாக ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக கொடுக்கலாம்னா ஸோ ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து கொடுத்துருக்கேன். இன்கேஸ் இன் ஃபியூச்சரில் இதை பற்றி எண்டோக்ரைன் சிஸ்டம் சொல்லிட்டு நாளமில்லா சுரப்பிகளோட நெட்வொர்க்கை பற்றி கூட நான் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து மேக் பண்ணி இன்னும் நல்லா வந்து எலாபரேட்டாக வந்து உங்களுக்கு வந்து நான் அந்த
சிஸ்டத்தை பற்றி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து பிடிச்சிருந்த டாபிக் ஏதாவது வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்கான டாபிக் வேணும்னா என்னோட கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். நான் இந்த டாபிக் வந்து ரிலேட்டடாக நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சண்முகம். டாடா.